يا رسول الله سلام عليك يا رفيع الشان والدرجي. பெல்ஃபோ பிரகடனத்தின் பின்னணியும் அதன் விளைவுகளும். பாகம் 1. ஏறத்தாழ 107 ஆண்டுகளுக்கு முதல் பிரித்தானிய அரசினால் பெல்ஃபோ பிரகடனம் செய்யப்பட்டது. இது மிக பெரும் பணக்காரரும் பிரித்தானியாவில் வாழ்கின்ற யூத சமூகத்தின் ஒரு முக்கிய தலைவருமாகிய லோர்ட் ரொத்ஸ்சைல்ட் என்பவருக்கு முகவரி இடப்பட்டு பிரித்தானியாவின் அப்போதைய வெளிவிவகார அமைச்சராக இருந்த ஆர்தர் பெல்ஃபோ என்பவரால் ஒப்பமிடப்பட்ட ஓர் ஆவணமாகும். அதாவது பிரித்தானியா என்கின்ற ஒரு பேரரசினால் ஒரு தனி நபருக்கு விலாசமிடப்பட்டு செய்யப்பட்ட பிரகடனம் இதுவாகும். இப்பிரகடனத்தில் பிரித்தானிய அரசானது பாலஸ்தீன மண்ணில் யூதர்களுக்கான ஒரு நேஷனல் ஹோமை நிறுவுவது தொடர்பாக சாதகமான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்றும் இந்த நோக்கத்தை அடைவதற்கு பிரித்தானியா அதன் போதிய ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பிரகடனம் செய்யப்பட்ட காலத்தில் பாலஸ்தீனத்தில் யூதர்கள் வெறும் 3 விதமானவர்களே காணப்பட்டனர். அதுவும் அவர்கள் சுதேசிய அரபிய யூதர்களாவர். ஏனைய 97 விதமானவர்கள் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களுமாக இருந்தனர். அதிலும் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்கள். இவ்வாறிருக்க பாலஸ்தீன மக்களுடன் எந்தவித கலந்தாலோசனையும் செய்யப்படாமல் பாலஸ்தீனத்தில் காலனித்துவ ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரித்தானியா இப்பிரகடனத்தை செய்திருந்தது. முதலாம் உலக மகாயுத்தம் நிகழ்ந்த காலத்தில் ஆதிக்கம் மிக்க நாடாக பிரித்தானியா காணப்பட்டது. இந்த யுத்தத்தில் அமெரிக்கா யாருக்கும் சார்பு நிலை காட்டாமல் நடுநிலை வகித்தது. அதேவேளை உஸ்மானிய கிலாஃபா ஜெர்மனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டினை கொண்டிருந்தது. இதனால் உஸ்மானிய கிலாஃபத்தை வீழ்த்துவதற்கு திட்டமிட்ட பிரித்தானியா மக்காவின் ஷெரீஃபிற்கு ஒரு பகிரங்க வாக்குறுதியை வழங்கியது. அதாவது உஸ்மானிய கிலாஃபத்தில் இருந்து அவர்கள் விலகினால் அவர்களுக்கு அரபு தேசத்தின் ஆட்சியை கையளிப்பதாக வாக்களித்திருந்தது. எனவே மக்காவின் ஷெரீஃப் 3 புனித தலங்களான மக்கா, மதீனா மற்றும் ஜெருசலங்களின் பொறுப்பு தன்னிடம் வரப்போவதாக எண்ணி இதற்கு உடன்பட்டார். பிரித்தானியா அதே நேரம் சைக்ஸ்-பிகோ உடன்படிக்கையை பிரான்ஸ் மற்றும் ரஷ்யாவுடன் இரகசியமாக செய்து கொண்டது. உஸ்மானிய கிலாஃபத்தின் வீழ்ச்சியின் பின்னர் அரேபியாவின் அதிகாரத்தை தங்களுக்குள் எவ்வாறு பிரித்து கொள்வது என்பதான ஒரு உடன்படிக்கையே இதுவாகும். எனவே இது ஏற்கனவே மக்காவின் ஷெரீஃபிற்கு வாக்களித்ததற்கு முற்றிலும் மாற்றமான ஒரு உடன்படிக்கை. ஒன்றுக்கொன்று முரணான இந்த 2 உடன்படிக்கைகளும் செய்யப்பட்டிருக்கின்ற அதே நேரத்தில் தான் பிரித்தானியா 1917 பெல்ஃபோ பிரகடனத்தை யூதர்களுக்கு செய்கின்றது. இது மக்காவின் ஷெரீஃபிற்கு பகிரங்கமாக வழங்கப்பட்ட வாக்குறுதியை 2ஆம் முறையாக மீறுகின்ற ஒரு ஆவணமாகும். இவ்வாறான ஒரு பிரகடனத்தை பிரித்தானியா ஏன் செய்தது?